தமிழ்நாட்டுக்குள்ள ஏற்பட்டிருக்கிற இந்த அரசியல் நெருக்கடி என்பது இதுவரையில் நாம் நம்முடைய காலத்தில் சந்தித்ததில்லை. தேர்தலுக்கு முன்பே இதை நான் யூகித்தேன். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் வெகுவாக மாறும், அணி சேர்க்கை மாறும் என்றெல்லாம் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இது எத்தனை பேருக்கு ஊடகங்களில் இருப்பவர்களுக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது. இந்த சூழலில் எங்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான். தாவேகாவால் ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டால் அதனை பயன்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சியை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கு அனுமதிக்கக்கூடாது. பிரசிடென்ட் ரூல் இங்கு வரக்கூடாது. தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் தடையாக இருந்தார்கள் என்கிற களங்கமும் எங்கள் மீது வந்துவிடக்கூடாது. இந்த இரண்டு காரணங்களுக்காக நாங்கள் வெளியிலிருந்து அவர்களை ஆதரிக்கிறோம். அவ்வளவுதான். இதுவரை நாங்கள் திமுக தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்று தேர்தலை சந்தித்தோம். எங்கள் அணிக்கு தமிழ்நாட்டு மக்கள் 1.5 கோடிக்கு மேலான வாக்குகளை வழங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல அதிமுகவுக்கும் 1 கோடிக்கு மேலான வாக்குகளை வழங்கியிருக்கிறார்கள். அதிமுக அணிக்கும் திமுக அணிக்கும் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியிருக்கிற வாக்கு சதவிகிதம் என்பது 60% மேலானது. 65% இரண்டு அணியையும் சேர்த்தால் அந்த அளவிற்கு இந்த வாக்குகள் எல்லாம் தாவேகாவுக்கு எதிரான வாக்குகள் தான்.